ஒவ்வொருவர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. பிரச்சனை எங்களுக்கான தெரியும். பியூஷ் கோயல் என்னுடைய க்ளோஸ் நண்பர். அப்போ கோயம்புத்தூர்ல இருந்தேன். ஒருவேளை அவங்க முயற்சி, ஆனா யார் எனக்கு எந்த காலும் வரல. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று அழைப்பார்கள். தேர்தல் அறிக்கை கதாநாயகியாகவும் இருக்கலாம். மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? மீண்டும் வாய்ப்பு இருக்கா? சதி நிறைஞ்ச உலகமப்பா இந்த அரசியல். எதுக்கு சொல்றேன், ஏன் சொல்றேங்கிறது ஷோ ஃபுல்லா பாருங்க, அப்ப புரியும். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு டிடிவி தினகரனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன். தாவேகாவுல டிடிவி தினகரன் வருவார் எதிர்பார்த்த நிலையில வருவார்ல, அது ஒரு ஏமாற்றமா இருக்குது. எங்கு சென்றாலும் வாழ்க, எங்கு சென்றாலும் வாழ்க. ஓபிஎஸ் பத்தி கேட்ட கேள்விக்கு ஒவ்வொருகிட்டையும் பேசினதுக்கு அப்புறம் டெல்லியில இருந்து வந்துடுறாங்க, எங்க பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் சொல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு சொல்றாரு செங்கோட்டையன். ஒவ்வொருவர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. பிரச்சனை எங்களுக்கான தெரியும். நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது. டிடிவி தாவேகாவுக்கு வருவார்னு நினைச்சேன், ஆனா அவர் வரல அப்படின்னு விளக்கி சொல்லியிருக்காரு. ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதை போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல இயலாது. இவர் இப்படி சொல்றாரு, ஆனா டிடிவி தினகரனோ நான் தாவேகாவுக்கு வருவேன் அப்படின்னு செங்கோட்டையன் நம்பினாரு. நானும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர். அவர் தாவேகாவுக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனார். அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர். அவரை நான் மறுக்க முடியாமல் நான் அவர்கிட்ட தயக்கமாக இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோண்ணேன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், ஸ்வேராக வந்துடுவேங்கிறது அவர் உறுதியாக இருந்தார். ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ கூட பத்திரிகையாளர்கள்ட்டெல்லாம் கூட நான் சொல்லலை, ஆனால் அவர்கிட்ட நான் என்ன அடிக்கடி நாங்கள் 2 பேரும் சந்திப்போம். அவர் அங்கே போனதுக்கு அப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பார். நட்பாக வருவோம், நட்பாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ அரசியல் பேசுகிறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேன்னே உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்கள் கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க, ஏன் அவசரப்பட்டு போனார், இல்லை நான் பேசுகிறேங்கன்னு சொன்னேன். அந்த தகவலை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை. இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க, அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அவர் பேசியிருந்தோம், நான் வருவேன்னு நம்பினார். அரசியல் சதி நிறைந்த துறை, தேவையில்லாத சகுனிகள் கூனிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார சொல்றாருன்னு தெரியல. அரசியல்ங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு துறை. அது இதில் தேவையில்லாத ஆட்சி அதிகாரம்லாம் வர்றப்ப தேவையில்லாதவர்கள், தேவையில்லாத சகுனிகள் கூனிகள்லாம் நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும். ஒரு ஆட்சி அமைகிறப்ப அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு இதில் நான் அதை ஓப்பனாக சொல்லணும். ஒரே உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது. அதனால் நான் தான் போட்டியிடலைங்கிற முடிவெடுத்தேன். அது நான் தான் அறிவித்தேன். நான் கேட்டப்போ கூட நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்து இன்னும் முடிவெடுக்கலைன்னு சொல்லிட்டு போகலாம். நான் யதார்த்தத்தை உண்மையை சொன்னேன். இதில் யாரும் நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நிற்க வேணான்னு சொன்னாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது அவங்க ஆசைக்கு போடுறது. அப்படி இன்னைக்கு நான் நினச்சா கூட நாளைக்கு போயிட்டு. ஆனால் ஓபிஎஸ் எப்படி திமுகவுக்கு போவார் அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு தினகரன். தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு அங்கே நிற்கிறப்ப அன்றைக்கு அண்ணன் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்ப அவர் பேட்டி கொடுத்ததை வச்சு பல கேள்விகள் வந்துச்சு. அப்போ நான் அப்பயே சொன்னேன், நான்லாம் மற்றவங்க எப்படியோ அப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டே வாசித்தேன், ஆர்மியிலேருந்து ஆரம்பித்து சேகர்பாபு வரை. நானும் அண்ணன் ஓபிஎஸ்ஸோ போக முடியாது. ஏன்னா அந்த கட்சியில் நானும் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார். அது மாதிரி என்னை பற்றி அது மனசில் தான் எடுத்துருங்க, அழைச்சிருங்கன்னு சொன்னேன். நான் அந்த பேட்டியை நீங்கள் ரிவ்யூஸ் படிப்பேன். நானாக இழுத்து சொன்னேன், நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன்னு சொன்னேன். அதனால் தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேற இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்க. ஓபிஎஸ் கிட்ட நாங்க பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. நீங்க இதை அவரை கேட்கணும். இல்ல பேசிட்டு சிதறி கிடந்த கட்சியெல்லாம் இந்த முறை ஒன்னா சேர்ந்திருக்கோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதாவது கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணமே எதிர்கட்சி சிதறி கடந்த ஒரு சூழல். இன்னைக்கு எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா வந்துட்டோம். இனி ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதுக்காக திமுக ஆதரவுக்காக தான் மக்கள் ஓட்டு போடல. கடந்த தேர்தலில்
எதிர்க்கட்சி சிதறி இருந்த சூழல்ல இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டோம். அது இல்லாம திமுக 5 ஆண்டு காலம் ஒரு நரக ஆட்சி, மோசமான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான போதைப் பொருட்கள் ஆட்சி, கஞ்சா ஆட்சி நடத்தி இருக்கிற திமுகவை மக்கள் தூக்கி எறிய முடிவு செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு ஆதரவு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்குது. அந்த பொறாமையில, அது மட்டும் இல்ல, அந்த பயத்துல பேச ஆரம்பிச்சுட்டா இன்னும் பேசுவார். பிரிஞ்சு கிடக்கிற அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கறதான் கோரிக்கைன்னு சொல்லியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம். அது ஆண்டவன் கையில தான் இருக்குங்கிறார். என்னுடைய ஒற்றை கோரிக்கை, வேண்டுகோள், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இன்றைய தலையாய கோரிக்கையா இருக்குது. வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? மீண்டும் வாய்ப்பு இருக்கா? நேத்து கூட நாங்க ஆளுநர் மாளிகையில நிறைய தலைவர்களை சந்திச்சோம். நட்பு கூட்டணியா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் கிருஷ்ணசாமி. அப்ப அவர் எந்த கூட்டணிக்கு போக போறாரு? நாங்க நேற்று கூட எல்லாத்தையும் தான் சந்திச்சோம், ஆளுநர் மாளிகையை சந்திச்சோம். நட்புகள் இருக்குதான் செய்கிறது. அது கூட்டணியா அதை மலரும், அதை எப்படி கொண்டு போறதுங்கிறதெல்லாம் பொறுமையா இருந்து முடிவு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூட என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனா நீ ஏன் கூப்பிடல அப்படின்னு தெரியலங்கிறார். அவங்க அப்படி திட்டமிட்டு செஞ்சதாக நான் கருதல. அல்லது பிரதமருடைய மீட்டிங் பதட்டத்தில் செய்யப்பட்டதா, அல்லது யாருக்காட்டும் அந்த பொறுப்பு ஒப்படைச்சு அவர்கள் அது செய்ய தவறிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நாங்கள் கலந்து கொள்வதாக அவர்கள் செய்திகளை நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒரு பிரதமர் மீட்டிங்க்கு முறையான தவறு இல்லாமல் எளிதாக அதுக்குண்டான பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. பியூஷ் கோயல் என்னுடைய குளோஸ் நண்பர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசியில் அவர் என்னுடைய பிரச்சாரத்துக்காக வந்திருக்கிறார். அதனால் அது என்ன நடந்தது, ஏன் அவங்க எல்லாத்தையும் கூட்டு பேசினாங்க. நான் கோயம்புத்தூர் இருந்தேன், நான் சென்னையில் இல்லை. அப்போ கோயம்புத்தூர்ல இருந்தேன். ஒருவேளை அவங்க முயற்சி, ஆனால் யார் எனக்கு எந்த காலும் வரல. அது என்னங்கிறது தெரியல. ஒருவேளை காரணம் அவங்களோட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களோட பயணித்தவர்களை மட்டும் அதுக்கு அழைச்சமாக தான் தெரியுது. நாங்கள் அதில் நாங்கள் அதிமுகவோடு பயணிச்சதுனால அந்த லிஸ்ட்டில் எங்கள் பேர்லாம் இருந்துக்கலாம், அதனால் மிஸ் பண்ணியிருக்கலாம் தான். என்னங்க சும்மா அடிமைன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க? முதலமைச்சரோட பேச்சில் தான் பதற்றம் தெரியுதுன்னு சொல்றாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் பேசுறதுல மிக பெரிய பதற்றம் தெரிகிறது. அமித்ஷா கூட்டணியை முடிவு செய்தார்னா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் தலைமையேற்று இந்த கூட்டணியை நடத்துவார்னு ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னாலே சொல்லியாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக எல்லோரும் இணையாக பிரதமரோடு பேசி ஒரு நட்புறவை ஏற்படுத்தி கொண்டு எல்லோருமே இணையாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதுல எங்க அடிமைன்னு சொல்றதுல என்ன இருக்கு? நான் கேட்கிறேன், இன்னைக்கு காங்கிரஸ் தாங்க உங்களுக்கு அடிமையா இருக்கு, இல்ல நீங்க காங்கிரஸ்க்கு அடிமையா இருக்கீங்க. அதனால அரசியல்ல மற்ற தலைவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பழகுங்க. அதாவது ஒரு கூட்டணினா தலைவர்கள் பேசுவாங்க, சில நேரம் ஒரு தலைவர் பேச முடியலன்னா இன்னொரு தலைவர் பேசுவாரு. அதை விட்டுட்டு சும்மா அடிமை தமிழ்நாட்டுல எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அடிதடி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு அடிமையை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எல்லாம் போராட்டமா நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு போராட்ட களமா இருக்கு, அதை நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு. ஏதோ தமிழ்நாடு போராட்ட களமாகவே இன்னைக்கு இவரை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதை மேல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக முதலமைச்சரின் பேச்சில் மிகுந்த பதற்றம் தெரிகிறது. அதுவும் இப்ப சொல்றாரு, சூரியனை பார்க்கலன்னா காலை பார்த்துட்டு இருந்தா சூரியனை எப்படி பார்க்கணும், கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்லுங்க முதலமைச்சரை. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எத்தனை போராட்டம் நடக்குது, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எத்தனை போராட்டம் நடக்குதுன்னு பார்க்க சொல்லுங்க. மத்தவங்க எதை பாக்குறாங்கன்னு பாக்குறீங்க. அதாவது ரொம்ப 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 கீழ்த்தரமா பேசுறாரு என்பதுதான். அதனால இப்ப கூட தான் மழை வருதுன்னா அப்ப நீங்க இருக்கும் போதே சூரியன் மறைஞ்சிருச்சு. எதிர பிரதமர் வரும்போதுதான் சூரியன் மறையணும்னு இல்ல, முதலமைச்சர் பேசும்போதே சூரியன் மறைஞ்சிருது. அப்ப என்ன பண்ண முடியும்? அதனால இன்றைய காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இதை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பதற்றப்படுகிறார்கள் என்பதுதான். சமீப காலத்தில் அவரோட பேச்சுல தமிழகம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்ததுன்னு பேசுறது கிடையாது, தமிழ் மக்கள் இன்னும் வருங்காலத்தில் எப்படி வளர்ச்சி அடையணும்னு பேசுறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி எட்டி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொன்னாலும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க திமுக எம்பி கனிமொழி. அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கலாம், ஆனா மக்களுக்கு தெளிவா தெரியும் அதுல இருந்து எதுவும் நிறைவேற்றப்படாது என்று. நிச்சயமாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்க வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவோம் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாம
அடுத்த ஆட்சிக்கு வரப்போவதும் நாங்கள் தான். அதனால் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற போவதும் நாங்கள். வழக்கமா தேர்தல் அறிக்கையை கதாநாயகன்னு சொல்லுவாங்க. அதாவது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை கதாநாயகன்னு சொல்லுவாங்க. இவங்க கதாநாயகியா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னு பார்ப்போம். எப்பயுமே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று அழைப்பார்கள். தேர்தல் அறிக்கை கதாநாயகியாகவும் இருக்கலாம். இன்னொரு பக்கம் உலக மகளிர் மாநாட்டை தொடக்கி வச்ச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெண்கள் முன்னேற்றம் பத்தி பேசியிருக்காரு. பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம எந்த நாடும் வளர முடியாது. தந்தை பெரியார் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னையே வலியுறுத்தின கருத்து இது. அவருடைய வழியை பின்பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார். குடும்ப சொத்தில பெண்களுக்கு சம உரிமை, காவல்துறையில பெண் காவலர்கள், கிராமப்புற பெண்களும் மேன்மையடைவதற்கு அடித்தளமான மகளிர் சுய உதவி குழுக்கள், அரசியல் பங்கேற்பில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய உள்ளாட்சிகளில் இடஒதுக்கீடுன்னு நீண்ட பட்டியலை போட முடியும். அடுத்து இப்போ திராவிட மாடல் அரசுலையும் பெண்களுடைய சம பங்களிப்பை அதிகரிக்கணும்னு இதுவரை இல்லாத அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.